2 நாளா இப்படிதான் சார் இருக்காங்க. எதுவும் குடிக்க மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நாள் முழுக்க படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீ உடனே போய் டாக்டரை கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டேன் சார். நேத்து சாயந்தரம் வந்து செக் பண்ணிட்டு போனாரு. வேணும்னா அவரை மறுபடியும் வர சொல்லட்டுமா? போய் வர சொல்லு. சரி. மிஸ்ஸஸ் ராத்தோட், மிஸ்ஸஸ் ராத்தோட். உடம்பு பயங்கரமா சுடுது. நார்மலா செக் பண்ணி பார்த்தா இன்ஃபுளுன்சா மாதிரி தான் தெரியுது. வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடலாம். அதோட 2 நாள் அவங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தட்ஸ் நாட் குட். எதையாவது சாப்பிட வைங்க, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். பை. தேங்க்யூ. Lisa? Lisa? Lisa! 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 Balwan! ஃபாதர், நம்மளோட சர்ச்சில் நீங்க உடனே வாங்க. அங்க பாருங்க. Mr. Arjun? Yes? நீங்க யாரு? நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண மனிதன். ஆனா இன்னைக்கு நான் சர்ச்சில் பார்த்தது சாதாரண விஷயம் கிடையாது. God is bleeding for one of his children. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆனா ஆண்டவர் சொல்றது எனக்கு புரியுது. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற தன்னோட சைல்டு அவர் காப்பாற்ற விரும்புறாரு. லீசா. நான் லீசாவை மீட் பண்ண முடியுமா? லீசா? எஸ், லீசா. ஏற்கனவே உன் ஒய்ஃப் லீசாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஷீ இஸ் நாட் வெல். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மே ஐ? இங்க பாருங்க, இவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்காதீங்க. யுவர் வைஃப் நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாதான் அவ குணமாவா. எனக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் கொடுத்தா போதும். 5 minutes. லீசாவை ஒரே ஒரு தடவை மீட் பண்ண பெர்மிஷன் கொடுங்க. Lisa? Lisa, my child.
Can you hear me? Lisa. God save this child. எதுக்காக இங்க வந்த? உன்னை இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? புரியாதா? எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருக்க நீ? நீ இங்க வரக்கூடாது. நீ இங்க வரக்கூடாது. மறுபடியும் நீ இங்க வந்தா உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. Because she's possessed. அவ உடம்புல நுழைஞ்சிருக்கிற பேய் தான் அவளை இப்படி ஆட்டி வைக்குது. நான் மெடிக்கல் சயின்ஸ்க்கு எதிராக பேசல. ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல டாக்டரோட உதவியை விட காடோட உதவி தான் தேவைப்படுது. லுக் ஃபாதர், நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சடங்கெல்லாம் பண்ணணுமோ நீங்க அதை தாராளமா பண்ணுங்க. நான் அதுல தலையிட மாட்டேன். தயவு செஞ்சு என் வேலையை செய்ய விடுங்க. நான் உங்க வேலையில குறுக்கிடவே இல்லையே. ஆபத்துல இருக்கிற லைசாவோட உயிரை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் இன் டேஞ்சர். என் அனுபவத்துல இது வரைக்கும் இப்படி ஒரு பயங்கரமான ஃபாதர், உங்களோட எல்லா அனுபவங்களும் இந்த சர்ச்சுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. வெளி உலகத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பர்சனாலிட்டி டிசார்டர் பத்தி சிக்மண்ட் ஃப்ராய்ட் நிறைய எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய ரிசர்ச் அதை பத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. சயின்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கீங்க. பர்சனாலிட்டி டிசார்டர்ல பல தடவை ஒரு ஆளு கிட்டத்தட்ட 2 ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இவ்வளவு அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கா. சரி, அப்படின்னா அவ 2 குரல்ல எப்படி பேசுறான்னு சொல்லுங்க. அந்த இன்னொரு குரல் யாருதுன்னு சொல்லுங்க. இது பாருங்க, மனுஷனோட தொண்டைக்குள்ள 2 வோக்கல் கார்ட்ஸ் உண்டு. அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி. மனுஷன் எப்பவும் ஒன்னதான் யூஸ் பண்ணுவான். பர்சனாலிட்டி டிசார்டர் காரணமா லிசாவோட உடம்புக்குள்ள லிசா இன்னைக்கு பேயோட ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கா. எப்படி கன்ஃபார்ம்டா சொல்றேன்னா, கிராஸ் சைன் அவ நெத்தில நான் அவ வச்சதா கத்துனா. அவளுக்கு ஃபீவர் சிவியரா இருக்கு. ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கிராஸ் என்ன ஒரு சாதாரண குச்சி அவ நெத்தில வச்சா கூட அவ அப்படித்தான் கத்துவா. ஏன் நான் சொல்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க ஐ மாட்டேங்கிறீங்க? எம் சாரி ஃபாதர். மிஸ்டர் அர்ஜுன், லீசா உங்க மனைவி. நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆம்புலன்ஸ் வெளியே நிக்குது. இந்த நேரத்துல நீங்க என் பேச்ச கேட்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னால நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ப்ளீஸ் ஃபாதர், இந்த விஷயத்துல நீங்க தான்